இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் கிரிக்கெட்டில் இருந்தேன். ஸோ அன்றைக்கி ரொம்ப நிறைய ப்ராக்டிஸ் போயிட்டு இருந்தது. ஸோ வி ஹேட் டு ரொம்ப நேரம் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ தட் எல்லாருமே பேட் பண்ணோம், எல்லாருமே பவுல் பண்ணோம். அண்ட் நான் வந்துட்டு என்னோடய காலேஜில் வந்துட்டு எப்போவுமே ஓப்பனிங் பவுலர்ன்றனால ஸோ நான் பேட்டிங்ன்றதோட பவுலிங் வந்து நிறையா பண்ணுவேன். அண்ட் சின்ஸ் எல்லாருமே சான்ஸ் எடுத்து பேட்டிங் பண்ணோன்றனால நான் வந்துட்டு ஒரு பவுன்சர் போட ஒரு பர்சனோட கையில் பட்ட தலையில் அந்த பால் வந்து அடித்து இந்த இடம் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி அந்த பிட்ச் ஃபுல்லாகவே அவங்களோட ஃபேஸ்லேருந்து அந்த பிட்ச் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா பிளட். நான் இங்கேருந்து ஓடி போனேன். என்கிட்ட ஒரு பெரிய ஹேங்கி இருந்தது. அது எடுத்து அவங்க தலையில் வச்சு ஒரு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் அந்த ஹேங்கி ஃபுல் பிளட் ஆயிடுச்சு. அவங்கள இம்மீடியட்டாக எமர்ஜென்சிக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போய் ஸ்டிச்சஸ் போட்டாங்க. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் மறந்து போய் அந்த ஹேங்கியை பாக்கெட்டில் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த ஹேங்கியை எடுத்து நைட்டு பார்க்கும் போது கிட்டத்தட்ட என்னால் முடியவே இல்லை. ஒரு மாதிரி வாமிட் வந்து ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆகி எனக்கு வந்துட்டு முடியவே இல்லை. தென் ஒன் டே இந்த ஸ்டோரி எனக்கு வந்துட்டு நான் அப்படியே உட்காந்து கடவுளை பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஸ்டோரி ஒரு நாள் ஞாபகம் வந்தது. தென் ஐ ரியலைஸ் ஆஃப்டர் ஆல் ஒரு பர்சனோட நெத்தி உடஞ்சி அந்த ரத்தத்துக்கே நம்ம இவ்வளோ அப்செட் ஆகுறோமே. நம்ம பார்க்கல, பட் those who love the Lord who know that it is very 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 true that God has அவரோட ரத்தத்தை நம்மளுக்கு வந்துட்டு பரிசாக கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த பரிசுக்கு பின்னாடி அவர் எவ்வளோ வேதனை அனுபவிச்சாருன்றது அதை உணர்ந்தால் தான் தெரியும். ஏன்னா ஆஃப்டர் ஆல் நம்மளை சுற்றி இருக்கிற லவ்ட் ஒன்ஸ், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அடிப்படும் போது நம்ம மனசு எவ்வளோ படப்படுக்குது. பட் ஒரு காட் நம்மளுக்காக பூமியில் வந்து அவர் நம்மளுக்காக இறந்து அந்த ரத்தத்தையும் நம்மளுக்கு ப்ரெஷஸாக கொடுத்து அந்த ரத்தம் நம்மளை காப்பாற்றணும் சொல்லி இன்னமும் நிறைய பேர் நம்பாமல் இருந்தீங்க அப்படின்னா ஏன்னோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னே தெரியல.